நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். இதோ வருது எனக்கு பிடிச்ச ரொம்ப ருசியான சாக்கோபி. இது அபூர்வமானது. சின்ன பையனை பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. மரியாதையா சாசுகேக்கு என்னோட சாச கொடுத்துரு. என்னது சாசுக்கு என்னோட சாசா? கொஞ்சம் அங்க பாருங்க. அடா மிஸ்டர் கென்னா, தாபா சாப்பாடு விழாவுக்கு இப்ப இவ மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. இந்த சாசுகென்னும் அவனுடைய சாசும் தான் என்னோட 5 ஸ்டார் திட்டத்தை தடுக்கிற பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. என்னது 5 ஸ்டார் திட்டமா? என்ன திட்டங்க அது? கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. இந்த மாதிரி சமையல் ஒரு கலை, ஒரு ஓவியம் மாதிரி. இத ரசிச்சு ருசிச்சு செய்யணும். பக்குவமா பதமா பார்த்து பண்ணணும். மொத்தத்துல இத நாங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். இப்படி பண்றதுனாலதான் இத 5 ஸ்டார் சாப்பாடுன்னு சொல்றோம். ஆனா அந்த தாபா சாப்பாடு அப்படி செய்யாம ரொம்ப சுலபமா சமைக்கிறாங்க. அதுல தரமான பொருட்கள் கொஞ்சம் கூட இல்ல. அவன் கதை முடிஞ்சதும் இந்த உலகத்துல 5 ஸ்டார் சாப்பாடு தான் பரவி இருக்கும். அப்படின்னா ஃப்ரைட் நூடுல்ஸ் அழிஞ்சு போயிடுமா? அது சம்பந்தப்பட்ட எல்லாமே வா. ஓ கண்டிப்பா 5 ஸ்டார் சம்பந்தப்படாத எல்லாத்தையும் அழிக்க போறோம். ஆமா அங்கிள், நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லையா? நீ என்ன சொல்ற? அதை நான் சாப்பிட்டதே இல்ல. அது நல்லதே கிடையாது, சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடுறது ருசியாவா இருக்கு? ஆனா உங்களை பார்த்தா உண்மையிலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓய், என்ன இப்படி பண்றான்? நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அங்கிள். ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறது எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. மிஸ்டேக் என்னுடைய ஃப்ரைட் நூடுல்ஸ்